என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். இப்போ நம்ம பிரியாணிக்கான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பச்சை மிளகாய், 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இதுலேயே நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் வச்சு சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 7 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி இதை சேர்த்துடலாம். கூடவே 2 சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். ஸ்பைசஸ்லேருந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளிலேருந்து நல்லா ஜூஸ் எல்லாம் வெளியே வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டை ஊற்றிடலாம். ஜஸ்ட் அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் துண்டுகளை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பிரியாணிக்கு எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் 3 நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ரைஸை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷமாக ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றிடலாம். நான் 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக மேலே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம், நல்லா வாசமாக இருக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். இது ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் வந்திருக்கு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் பிரியாணி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.